இது என்ன ஷர்ட்? யார் கொடுத்தது? இது நான் நேத்து எரிச்ச ஷர்ட் மாதிரியே இருக்கு. ஐயோ, நட்சத்திரா கொடுத்தான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாருமே. என்ன பண்றது? என்ன ஆனந்த் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தீங்களா? யார்கிட்ட இருந்து? அது சொல்லுங்க ஆனந்த். அது யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர போறேன்? கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது மட்டும் இல்லாம ராசியான ஷர்ட் வேற. இந்த ஷர்ட் வாங்க கடைக்கு போனீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது இந்த சட்டை விஷயத்துல நீ ரொம்ப அப்செட்டா இருந்த, அதான் அந்த சட்டை போட வேணான்னு முடிவு பண்ணிட்டு புது சட்டை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு தெரியாம வச்சிருந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனந்த், நான் நினைச்ச மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிருக்கீங்க. சின்ன சின்ன ஷாக்கும் சர்ப்ரைஸும் தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் ஆனந்த். ஆனந்த், ஐ லவ் யூ ஆனந்த். மீனாட்சி, இந்த சட்டை நட்சத்திரா வாங்கி கொடுத்தாங்கிற உண்மையை என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியல. சொன்னால் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதான் போய் சொன்ன மீனாட்சி. இது வரைக்கும் நான் உன்கிட்ட போய் சொன்னதில்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு தான் மீனாட்சி. சாரி மீனாட்சி. இங்க உட்காந்து சிக்கன் கட்லட்டும் மட்டன் சுக்காவும் சாப்பிட்ட காலம் போய் இந்த ரஸ்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாரு. பட்டு புடவை ஊர்ல இல்ல, கேட்டா சொந்தக்காரங்களை பார்க்க ஊருக்கு போயிருக்காங்களாம். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட்டு புடவை வாங்கறதுக்கு காஞ்சிபுரம் போயிருக்கோம். பெரிய ஜமீன் பரம்பரை. அவ திரும்பி வரத்துக்குள்ள அவ ரூமுக்குள்ள பூந்து எல்லா புடவையும் ஆராய்ஞ்சு எடுத்து கடையில போட்டு காசை வாங்கி நல்லா தின்னணும். ரஸ்கு திங்குற பொழப்பு. பாட்டி, ஏய் வாடி 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 வாடி. நீ வர்ற வேகத்தை பார்த்தா புதுச்சேரி போலீஸ் உன்னை தூக்க வர்ற மாதிரியே இருக்கு. ஐயோ பாட்டி, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. இத பாருடி, சில பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதே ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தான். ஆனா நான் முதல்ல ரிஸ்க் எடுத்துட்டு அப்புறம் தான் ரஸ்கே சாப்பிடுவேன். இத பாரு பாட்டி, உன் பஞ்ச் டைலாக்ல கேட்க எனக்கு நேரமும் இல்ல பொறுமையும் இல்ல. ஏய் இருடி இருடி, என்னடி திடீர்னு ஓவர் பிஸி ஆயிட்ட? பாட்டி, நேத்து ராத்திரி நம்ம கொளுத்துன பட்டாசு ஏன் இன்னும் வெடிக்கல? ஏய் அடியை, பெய்ய போறது கோடை மழை கிடையாது, அடிக்கிற மாதிரி அடிச்சு ஓயறதுக்கு. இது ஐப்பசி மழை. சும்மா இடியும் மழையும் புயலுமா பட்டைய கலப்போம். நீ வேடிக்கை மட்டும் பாரு. அடியே, நாம பத்த வச்சிருக்கிற பட்டாசு திரியே 15 மீட்டர் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சு எரிஞ்சு புகஞ்சு அப்புறம் தான் படபட படபடான்னு வெடிக்கும். அது வெடிச்சா அது ஒத்த வெடி இல்லடி, சர வெடி. 10,000 வாலா. பாட்டி, என்னால பொறுமையா காத்துட்டு இருக்க முடியல. நான் எவ்வளவு ஆசாசியா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? வீடியோ வைரல் ஆகும், இந்த வீட்ல பூகம்பம் வெடிக்கும்னு. ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே பாட்டி. எனக்கு என்னவோ இந்த தடவையும் இந்த வசு ஜெயிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு பாட்டி. நான் இப்பவே இலக்கியாவை போய் பார்த்து ஏன் அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆகலன்னு கேட்க போறேன். ஏண்டி 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 இவ்வளவு படபடபடான்னு குதிக்கிற? கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாளிய வச்ச மாதிரி இவ ஒருத்தி சும்மா நமன்னுட்ட. ச்சே, ஏய் கொஞ்சம் அடக்கி வாசிடி, ரொம்ப துள்ளாத. என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க? இலக்கியா வரா. ஏய் இலக்கியா, ஏன் நேத்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இன்னும் வைரல் ஆகல? நீ விவரம் புரியாம பேசுற இனியா. வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப கூட நான் ஒரு ஃபேக் ஐடில இருந்து ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். அப்புறம் ஏன் இன்னும் பிரச்சனை வெடிக்கல?
எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? பொறுமையா இரு, பொறுமை. எந்த நிமிஷத்துல வேணாலும் இது வெடிக்கலாம். அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க இருக்க உங்க பார்வைக்கு வரணும்ல, அதுக்குதான் ஏகப்பட்ட ஃபேக் ஐடியில போட்டு விட்டுருக்கேன். ஏண்டி லக்கி, ஆ. ஏண்டி ஃபேக் ஐடில இருந்து பரப்பி விடுற? ஓ ஐடில இருந்து பரப்பி விட வேண்டியதானே? பாட்டி, அந்த அளவுக்கு நீ விவரமாட்டியா? உனக்கு ஃபேக் ஐடியெல்லாம் கூட தெரியுமா? ஏய், என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன கடையநல்லூர் காந்திமதி நினைச்சியா? நான் விவரமாயி ரொம்ப நாள் ஆச்சுடி. நீ காரணத்தை சொல்லு. ஆமா, நீ ஏடி ஃபேக் ஐடில சென்ட் பண்ண? பாட்டி, ஏன் ஐடியில இருந்து ஷேர் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அக்கா என்ன தப்பா நினைக்க மாட்டாளா? இதெல்லாம் வசுவுக்கு தெரியவே கூடாதுல்ல. அதனாலதான் 25 ஃபேக் ஐடியை உருவாக்கி இருக்கேன். அதுல இருந்துதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டேன். கண்டிப்பா இந்நேரத்துக்கு வைரல் ஆயிருக்கும். அப்பா, அபூர்வ சகோதரிகள் டி. என்ன பாசம் உங்க அக்கா மேல உனக்கு. பெரிய தம்பி, பெரிய தம்பி, தம்பி. அடிய இனியா, கேட்டிய பிரச்சனை அதுவா வருது பாரு. அவன் வர்ற வேகமும் கூப்பிடுற விதமும் அப்படியே பீரங்கி வெடிக்கிற மாதிரி இருக்கு. வா போய் பார்க்கலாம். வாங்க டீயை வை. இதோ வரேன். டீயை வச்சுட்டு வாடி. வாங்க சீக்கிரம். பெரிய தம்பி, பெரிய தம்பி எங்க இருக்கீங்க? பெரிய தம்பி, பெரிய தம்பி. ஏய், என்ன சத்தம் ரொம்ப பலமா இருக்கு? அது இனியா, நம்ம பாத்திர போறோம்னு செல்போனை மறைக்கிறான் பாரு. ஆமா பாட்டி, கவனிச்சேன். இந்த சஃபாரி ஒரு நாள் நல்ல பெண்டு நிமித்தணும்டி. ஆமா பாட்டி. பெரிய தம்பி எங்க இருக்கீங்க? ஏய், எதுக்கு நீ இப்ப இங்க கத்திக்கிட்டு இருக்க? இது என்ன சந்தை கடையா? பார்த்தா அப்படித்தானே தெரியுது. பாத்தியாடி இனியா, நம்மளெல்லாம் சந்தை கடைன்னு சொல்றான். எவ்வளவு கொழுப்பு பாரு இவனுக்கு. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்பெல்லாம் தான் வீட்டு வாசல்ல காய்கறி கடைலாம் போடுறாங்களா, நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். பெரிய தம்பி இல்ல, இதோ வந்துட்டாரு பாரு. உத்தமன், ஏன் இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்கீங்க? என்ன பெரிய தம்பி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்வளவு பொறுமையா கேக்குறீங்க? சரி, புரியற மாதிரி கேக்குறேன், சொல்லுங்க. தம்பி, ஊருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருக்கிற விஷயத்த போய் ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. பாருங்க உத்தமன், நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. சுத்தி வலிச்சு பேசாதீங்க, எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க. அதானே, விஷயத்தை சொல்லாம சும்மா பில்டப் கொடுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தம்பிக்கே இப்ப கோவம் வந்துச்சு பாரு. இன்னும் நீ நீட்டி முழக்கணும்னு வச்சுக்கே, ரூம்ல இருக்கிற AK-47 எடுத்து டுமியில் சுற்றுவாரு. பாட்டி, இத பாரு உத்தமா, தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி விஷயத்தை போட்டு உடைச்சிரு. பாட்டி, நம்ம மேட்டர் தான் ஓட போகுது. பாரு, அதுக்கு தாண்டி இந்த பம்பு பம்பறான். தம்பி, கலக்கிட்டீங்க, பிச்சிட்டீங்க போங்க. என்ன மாடுலேஷன், என்ன பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனே நீங்க தானே தம்பி. உத்தமன், தேவையில்லாம இழுன்னு போட்டு இழுக்காம காலங்காத்தால வீட்டுக்கு வந்துட்டு விஷயத்த சொல்லாம ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. நேத்து நைட்ல இருந்து தம்பியுடைய வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. வைரலா? பத்தியா நேத்து நைட்டே வீடியோ இறங்கிடுச்சான். ஏய், என் பேத்திக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவளுக்கு நல்ல புடவையா வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பா எடுத்து கொடுக்கறேன் பாட்டி. என்ன வீடியோ உத்தமன்? அதான் தம்பி, வசும இடத்துக்கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொன்னீங்கல்ல, அந்த வீடியோ. ஐயோ, இது என்ன கன்றாவியா இருக்கு? கேக்குறதுக்கே காதெல்லாம் கூசுதே. பார்த்தா என் கண்ணேல அவிஞ்சு போயிடும். கட்டி பிடிச்சு ஐ லவ் யூவா? கருமம். ஆத்துல வந்த வெள்ளம் சோத்துல பூந்த கதையால இருக்கு. உத்தமன், என்ன சொல்றீங்க? ஏதோ உளறிட்டே இருக்கீங்க. தம்பி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம். இத போய் நான் உளறுவேனா இல்ல போய் தான் சொல்லுவேனா? என்னடி சோஷியல் மீடியா வீடியோ அது இதுன்னு சொல்றாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல மம்மி. ஆமா, எதை கேட்டாலும் தெரியலன்னு எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கியே, இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். எனக்கு என்ன மம்மி தெரியும், சும்மா இரு. அர்ஜுன் சார், சொல்லுங்க. அர்ஜுன் சார், சொல்லுங்க. I love you. I love you. அர்ஜுன் சார், சொல்லுங்க.
love you. ஏய் இருடி, நான் பார்த்துட்டு வரேன். அவசரப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு நான் காட்டுறேன். போங்க. என்ன வீடியோவா இருக்கும்? தெரியல மம்மி. இது எப்படி வைரல் ஆச்சு ஒண்ணுமே புரியலையே. டேய் இவர் தான்டா அர்ஜுன். அர்ஜுன் டி, எங்களுக்கே டஃப் கொடுக்குறீங்க. கீப் இட் அப் சார். உத்தமன், இந்த வீடியோ வைரல் ஆனதால் தான் எல்லாரும் மாதிரி பார்த்து என்ன பேசினாங்களா? ச்சே, இதனால என் பேரே கெட்டு போயிடும் போல இருக்கே. உத்தமன், வசு கேட்டதால் தான் அப்படி பண்ண. உத்தமன், இதெல்லாம் எப்படி, யார் இந்த வேலையை பண்ணிருப்பா? உத்தமன் தம்பி, இப்ப அதுவா முக்கியம்? நீங்க வசுந்தரா மேடத்து மேல வச்சிருந்த காதல எமோஷனலா அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப அது வைரல் ஆகி உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சுல. ஓவர் நைட்ல இப்படி ஒரு ரீச், இப்படி ஒரு பப்ளிசிட்டி யாருக்கு தம்பி கிடைக்கும்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, எவ்வளவு லைக், எவ்வளவு கமெண்ட். ஆனா வாழ்த்தெல்லாம் சொல்லிருக்காங்களே, ஜோடி போறதும் சூப்பர்னு வேற சொல்லிருக்காங்க. உத்தமன், கொஞ்சம் நிப்பாட்டுங்க உத்தமன். இது என்ன விளையாட்டா? இவ்வளவு சீரியஸான விஷயம் இது. வீடியோ எப்படி வைரல் ஆச்சு? தம்பி, இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்த்த எல்லாருமே பட்டு 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 பட்டுன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. நானும் அதுல ஒருத்தன். உங்களுக்கு இது யார் பண்ணான்னு தெரியணும்னா நீங்க சைபர் கிரைம்ல தான் விசாரிக்கணும். நான் பொறுப்பு இல்ல. ஒருவேளை போலீஸ கூப்பிட போறாங்க. பாத்தீங்களா அர்ஜுன், இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வேலையை பார்த்தது கண்டிப்பா அந்த வசுவா தான் இருக்க முடியும். அர்ஜுன் இரு இனியா, நான் விசாரிக்கிறேன். சொல்லுங்க சார். இல்ல சார், அது வந்து அன்பார்ச்சுனேட்டா சார். சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. என்ன அர்ஜுன்? அது நம்ம ஆடிட்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏன் உங்களுக்கு இந்த வேலை, இந்த வீடியோவால உங்க பிசினஸ் சர்க்கிள்ல உங்க பேர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. நினைச்சேன் நானு, இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா எப்படி உங்க பேரு ரிப்பேர் ஆகாம இருக்கும்? என் சொந்தக்காரங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய், யார் இவன் சொந்தக்காரங்க? என்னமோ புதுசா இழுத்து விடுற. அந்த செக்கு உலக்கி ரோடு ரோலர் இருந்தானே, அதுங்கதான் இப்ப ஆளையே காணுமே. எந்த ஜெயில உட்காந்துக்கிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு கடிக்கிட்டு இருக்குங்களோ? பாட்டி, சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசாதீங்க. அர்ஜுன், இது எல்லாத்தையும் நீங்க முன்கூட்டியே யோசனை பண்ணி பாத்திருந்திருக்கணும். அப்படி நினைச்சு பாத்திருந்தா அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா. ப்ளீஸ் இனியா, நீ எதுவும் தப்பா நினைக்காத. நான் வந்து எனக்கு புரியுது அர்ஜுன். நீங்க அவகிட்ட மனப்பூர்வமா ஐ லவ் யூ சொல்லிருக்க மாட்டீங்க. ஏதோ மனிதாபிமானத்துல சொல்லிருப்பீங்க. அத அவ புரிஞ்சுக்காம அத அவ வீடியோ எடுத்து இந்த மாதிரி வைரல் ஆக்கி உங்க பேரை வேற கெடுத்துட்டா. இது மட்டுமா? இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? எனக்கு அதை நினைக்க நினைக்க மனசை விட்டு போச்சு அர்ஜுன். இனியா, ப்ளீஸ் இனியா, கொஞ்சம் அமைதியா இரு. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இல்ல அர்ஜுன், நான் ரொம்ப அமைதியா இருந்துட்டேன். எனக்கு எதிராக எவ்வளவோ சதி பண்ணி கேவலமான வேலையெல்லாம் பண்ணா. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவ லவ் பண்றான்ற பிம்பத்தை உலகத்துக்கே தெரியற மாதிரி பண்ணிட்டா. என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அர்ஜுன். அது என்ன கஷ்டமா இருக்குன்னு பூசி பொழுகிற மாதிரி பேசிட்டு இருக்க? பொட்டுல அடிச்ச மாதிரி உங்களை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருவாளோன்னு பயமா இருக்குன்னு சொல்லு. அப்படி ஒரு நினைப்புலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. நல்ல குடும்பத்து பொண்ணா இவெல்லாம் இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வருமா முதல்ல? ஐயோ, என் பேத்தின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. நானெல்லாம் ஊர்ல வளர்ந்தாலும் ஓரஞ்சாரமா அடக்க ஒடுக்கமா இருந்திருக்கோம். கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டி. கடையநல்லூர் கடை விதியை கூட நீங்க பார்த்ததே இல்லைன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே. இருடா, உன் அப்புறம் கவனிக்கிறேன். 4 பேர் கண்ண பட்டா கை கொட்டி சிரிப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவ. அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு பேத்தி வந்து வாச்சிருக்கா. நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் பாரினியா, நீ வேணா பாரு, அவ நாசமா போயிடுவா. ஐயோ பாட்டி, வேண்டாம் பாட்டி. நாம ஏன் அவ மேல குத்தம் சொல்லணும்? அவ குணமே அப்படிதானே. ஊம குசும்பி பாட்டி. அவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு
அர்ஜுன் சார்னு வாய் கூசாம சொல்லுவா. அவ வாயிலேயே அப்படியே போடணும்டி. பாட்டி, அந்த வசு ரொம்ப எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அர்ஜுன் அடையணும்னு நினைக்கிறா. நிச்சயமா அர்ஜுன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல அர்ஜுன்? இதுல ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கா இனியா? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். அண்ணா, ஆளாளுக்கு ஏதேதோ பேசுறாங்கண்ணா. இவங்க பேசுறதுல நடந்த சம்பவத்தை விட வசு மேடத்தை கரிச்சு கொட்டுறதுதான் அதிகமா இருக்கு. ஐயோ தம்பி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க பாம்புக்கு பால் வாக்க நினைக்கிறீங்க. அந்த வசு சாதாரண பாம்பு இல்ல, பெரிய அணக்கோண்டா. ஆளையே வளைச்சு லபக்குன்னு வாயில போட்டுக்குவா. ஆனந்த், அவங்க நிஜத்தை தான் சொல்றாங்க. நீங்க எதுக்கு இப்ப வசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது இந்த குடும்பத்துக்கே அவமானம். இப்படி ஒரு வீடியோவை எங்க வீட்ல பார்த்தா என்ன நினைப்பாங்க? ரிசப்ஷன்ல இருக்க வேண்டியவள ஹாலுக்கு கொண்டு வந்தா அவ பெட்ரூமுக்கு போகணும்னு தான் நினைப்பா. ஆனந்த், யாரும் வரம்பு மீறி பேச வேண்டாம். பேச்சுல கொஞ்சம் நாகரிகம் இருக்கட்டும். மாமா, இப்போ நான் எதுவும் தப்பா பேசலையே. இளைய மருமகளா இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. அதை என்னால விட்டு கொடுக்க முடியாது. யாராலதான் விட்டு கொடுக்க முடியுமா? வெட்டியா சோத்த தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிற எனக்கே பொறுக்கல, உனக்கு பொறுக்குமா? பாட்டி, இப்பதான் நீங்க உண்மையை சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, இவர் பெரிய உழைப்பாளி. அப்படியே உழைச்சு கொட்டி ஊரையே கட்டுமானம் செஞ்சுட்டாரு. 10 நிமிஷம் போனை வச்சிருந்ததுல 10,000 பேர் காரி காரி துப்புறானுங்க. 7 மணிக்கு மேல ஆனா ஐயோ அம்மா கடன் கொடுங்கன்னு ஊராங்காலெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் உழைப்ப பத்தி பேசுற. நீங்க என்ன பத்தி எதுவும் சொல்லலையே. முகர கட்ட உன் மூஞ்சி தாண்டா சொன்னேன். என்ன? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய சிக்கல நான் இருக்கேன். சீரியஸ்னஸ் தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க.